சண்டே மதியம் லஞ்சுக்கு சிம்பிளாக ரசம் வெண்டைக்காய் பொரியல் சாதம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ டைம் இருக்கிறதுனால செல்ஃப் கேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹேருக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி முடித்தேன். ஹஸ்பண்ட் ஃபோன் அடித்து இல்லை எனக்கு நாட்டுக்கோழி சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடியே வெங்காயம் பூண்டு எல்லாம் உரித்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வாங்கிட்டு வர்றதுக்கே 3 o'clock ஆயிடுச்சு. வந்ததும் வேகமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பசங்களுக்கும் கொஞ்சம் சூப் வச்சு கொடுக்கலான்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். சூப்புக்கும் ஈவினிங் போல் இந்த கிளைமேட்டுக்கு சூப் குடித்தா நல்லா இருக்குன்றதுனால ஸோ எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக சாப்பிட்றதுக்கும் 4 o'clock ஆயிடுச்சு. இப்போவே 3 o'clock ஆயிடுச்சு. ஸோ லஞ்சு சாப்பிட்டு நைட்டுக்கு நாட்டுக்கோழி சாப்பிட்டுக்கலாம்லன்னு சொல்லியிருந்தேன். இல்லை நீ பொறுமையாக வை, நான் வெயிட் பண்ணி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணி சாப்பிட்டதுக்கு ஒரு ஒர்த்தான ஃபுட்டு தான் இந்த நாட்டுக்கோழி வறுவல். செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ இதோட ரெசிபி வேணுன்னா கீழே டேக் பண்ணியிருக்க லாங் வீடியோவில் இருக்குது, வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. See you, bye.